அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இன்றைய இறைவார்த்தையும் மறையுரையும். 2025 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி, திருவருகை காலம் 3ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 2 முதல் 7 மற்றும் 15 முதல் 17 முடிய. அந்நாள்களில் பிலேயாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையம் இறங்கிய இஸ்ரவேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திருவுரையாக கூறியது: பெகோர் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தை கேட்கிறவனின், பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியைக் கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோபே, உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே, உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை. அவை விரிந்து கிடைக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை, ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை, நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்க்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர்த்திரள்களின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாக்கை விட பெரியவன். அவரது அரசு உயர்த்தப்படும். பிலேயாம் துருவுரையாக கூறியது: பெகோரின் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே விழுந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரவேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்புறாம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பைக்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல் வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். 2025 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி, திருவருகை காலம் 3ஆம் வாரம், திங்கட்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 23 முதல் 27 முடிய. இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்து கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை
நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்திலிருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால், பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூறமாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரை பார்த்து எந்த அதிகாரத்தால் நீ இதை செய்கிறாய் என்று கேள்வி எழுப்புவதாக பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்கள், இன்றைய காலகட்டத்திலும் கூட அதிகாரம் என்ற வார்த்தை நம்மை பலரை இக்கட்டுக்குள்ளாவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் அதிகாரத்தில் உள்ள வர்க்கத்தினர்கள், எடுத்துக்காட்டாக அரசியல்வாதிகள், இந்த அதிகாரத்தை தவறாக மக்களின் பயனுக்காக அவர்கள் எதையும் செய்யவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் இன்றைய நாளிலே அதிகாரம் என்று நாம் சொல்லி யோசிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் எந்த அதிகாரத்தால் இந்த உலகிற்கு வந்தார், யாரை பொருட்டு இதனை செய்கிறாய் என்று கேட்பது போல் உள்ளது. இந்த நற்செய்தியான பின்னணியை நாம் பார்க்கின்ற சமயத்தில் ஆண்டவர் தனது இறைவன், தனது தந்தை கடவுள் வாசம் செய்கின்ற ஆலயத்தை பரிசேயர்கள், சதுசேயர்கள், வியாபாரிகள் ஒரு வியாபார தலமாக மாற்றிய அந்த சூழ்நிலையிலே அவர் கச்சை பின்னி மக்களை விரட்டியடித்த ஒரு நிகழ்விற்கு பின்புதான் இந்த கேள்வியை அவரிடம் கேட்கின்றார்கள். எந்த அதிகாரத்தால் நீ இதை செய்கிறாய் என்று. ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள அதிகாரத்தை போன்று அவர் செயல்படவில்லை. அதிகாரத்தை கொண்டு மக்களை ஒடுக்குவது, அதிகாரத்தை கொண்டு மக்களை பின்னடையச் செய்வது என்று. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை மேற்கொள்ளவில்லை. இந்த இடத்துல அதிகாரம் என்ற வார்த்தையை விட பெயரால் என்று நாம் மொழிபெயர்த்தால், அல்லது அந்த வார்த்தைக்கு நாம் மறு உரு கொடுத்தோம் என்று சொன்னால், இந்த அதிகாரம், இந்த நற்செய்தி நமக்கு அதிக பொருள் தரும். ஆண்டவர் யாருடைய பெயரால் அதை செய்தார்? தந்தை கடவுளின் பெயரால் அவர் செய்தார். ஆகவே தான் நாம் மத்தியில் நற்செய்தியில் வாசிக்கணும், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. இதுவரைக்கும் பாராத, கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத, மனதிற்கு தெரியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு கடவுளாக இருந்த ஆண்டவர் நம்மை போன்று ஒரு சாதாரண மனிதனாக இயேசு வடிவத்திலே வந்தார். ஆக இம்மானுவேலாக கடவுளின் பெயரால் வந்தவர். ஆகவே அவர் செய்வதெல்லாம் கடவுளின் பெயரால் அவர் செய்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களின் நற்செய்தியின் வழியாக கடவுள் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற செயலாக இருப்பது, கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொண்டு நாம் யாரின் பெயரால், யாருடைய பெயரால் நாம் செயல்களை, நம்முடைய சொற்களை, நமது செயல்பாடுகளை நாம் செய்கின்றோம். நம்முடைய செயல்களை, வார்த்தைகளை பார்த்து இவர் ஆண்டவரால் பெயரால் செய்கின்றார்கள் என்று நம்மால் பிறரால் சொல்ல முடியுமா? அதை தான் ஆண்டவர் வேண்டிய நாளிலே யோசித்து பார்க்க செய்தார். அதிகாரத்தோடு ஆண்டவருடைய பெயரால் அவர் செய்தராகவே எந்த ஒரு அதிகாரத்தை கொண்டும், எந்த ஒரு அநீதியை கண்டும், தீமையை கண்டும் அவர் அமைதியாக இருக்கவில்லை. ஆகவே ஆண்டவரால் பெயரால் நாமும் செயல்பட இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆகவே அந்த அழைப்பிற்கு செவிசாய்த்து நாம் ஜெபிப்போமா? அன்பாண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். ஆண்டவருடைய பெயரால் வந்த இயேசு கிறிஸ்து, அவர் கடவுளுடைய பெயரால் எல்லாவற்றையும் நன்மையான விதத்திலே செய்தார். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் திருமுழுக்கு வழியாக பெயரை பெற்றோம். அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஏற்ப கடவுளின் பெயரால் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை எண்பித்து காட்ட எங்கள் செயல்களாலும் சொல்லாலும் நாங்கள் வாழ்வதற்குரிய நல்லாசி தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமேன். பனிக்காலம் வானில் ஒளிக்கோலம் ஊரின் ஒரு ஓரம் இரவின் நடுநேரம் பாலன் பிறந்தாரன்று பாசத்திருநாளின்று தீபச்சுடரேந்துங்கள் பாலன் முகம் காணுங்கள். காலம் பனிக்காலம் வானில் ஒளிக்கோலம் பாசத்திருநாளின்று புன்னகை தனில் இறைமகன் பாசம் காணலாம். நீரலை எழும் நீழ்கடல் தனில் இறைமகன் நேசம் காணலாம். பகலிலே மேகமாய் இரவிலே தீபமாய் காக்கும் இறை நாமமே கலங்காதே நாம் வாழலாம். காலம் பனிக்காலம் வானில் ஒளிக்கோலம் ஊரின் ஒரு ஓரம் இரவின் நடுநேரம் பாலன் பிறந்தாரன்று பாசத்திருநாளின்று தீபச்சுடரேந்துங்கள் பாலன் முகம் காணுங்கள். காலம் பனிக்காலம் வானில் ஒளிக்கோல பாசத்திருநாளின்று பரமனின் அருள் மழை தரும் மேகம் ஆகுமே. பாலகன் பதம் பணிந்திடும் மனம் ஒளிவிடும் தீபம் ஆகுமே. அமைதியே செல்வமாய் அருளையே அமுதமாய் தாரும் இறை இயேசுவே எம் வாழ்வு ஒளி வீசுமே. காலம் பனிக்காலம் வானில் ஒளிக்கோலம் ஊரின் ஒரு ஓரம் இரவின் நடுநேரம் பாலன் பிறந்தாரன்று பாசத்திருநாளின்று தீபச்சுடரேந்துங்கள் பாலன் முகம் காணுங்கள். காலம் பனிக்காலம் வானில் ஒளிக்கோல பாசத்திருநாள்